இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்ப எங்க போறீங்க? அதே ரோட்ல தான். நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. நான் பேசாம சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஐயோ, ஏய், ஆட்டோல ஏறினதுல இருந்து இது வரைக்கும் எங்க போறோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. போதுமா? ஏன் சொல்லல? நீ கேளு எங்க போறோன்னு. சரி, கேக்குறேன். ராகவன் பாண்டியனை கொலை செஞ்சதுக்கான தெளிவான ஆதாரமும் தெளிவான மோட்டிவும் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை யுவரானர். அதனால குற்றம் சாட்டப்பட்ட ராகவனுக்கு ஒரு கொலை குற்றவாளிக்கான அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ இவங்க இத்தனை நாள் இழுத்தடிச்சு திரும்ப திரும்ப சாட்சிகளை கலைச்சு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்கணத்துக்காக நீங்க சரியான தண்டனையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சார், இதுல அப்ஜெக்ஷன் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? கேஸே முடிஞ்சு போச்சு. இனி ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பேச போறீங்க? அந்த வீடியோ ஆதாரம் என்ன? அந்த வீடியோ ஆதாரம் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அந்த வீடியோ ஏஐ டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட போலியான வீடியோ. அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். இந்தாங்க, இத கொடுங்க. அந்த பாண்டியன் ஆட்டோவுக்கு சில்லறை தர மாட்டேங்கிறான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். 10 ரூபா சில்லறை பாக்கிக்காக அவனை நான் ஆளு வச்சு கொல்ல போறேன். இது முழுமையான பொய் வீடியோ யுவரானர். ஃபேக் வீடியோ யுவரானர். இது ஏஐ வீடியோ யுவரானர். யுவர் ஆனர், இந்த மாதிரி தான் ராகவன் கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்ததும் ஃபேக் வீடியோ. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு யாரு எப்படி பேசுறத வேணாலும் ரெடி பண்ணலாம். அதுக்கு அவங்களோட ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் தேவை. அதுக்காக இப்படியா? இல்லை யுவர் ஆனர், பொய்யோட தீவிரம் என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நம்ம நாட்டோட அரசியல் சாசனத்தோட முக்கியமான விதி. அதை மீறிடக்கூடாதுன்னு தான் யுவர் ஆனர் நாங்க இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். தீர விசாரிச்சு ராகவன் நிரபராதின்னு சொல்லி நீங்க தீர்ப்பு தரணும். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் விசாரணை திரும்பவும் ஆரம்பிக்கலாம். அவதான் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க கார்த்தி. என்ன மச்சான், உன் குடும்பத்துல உன்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க போல. என்ன சொல்ற? என்னத்த சொல்ல, ஒரு விஷயத்த கூட உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. மச்சான், நீ ஒரு தண்டம். உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொல்ற? ஆமா, சொல்றாங்க உன்கிட்ட. சரி சொல்லு, அங்க என்ன நடக்குதுன்னு அதையாவது ஒழுங்கா சொல்லி தொலையேன். என்ன விஜி திட்டுற? ஆமா, நீ பாக்குற வேலைக்கு உன்னை தூக்கி கொஞ்சுவாங்களா? ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேற மச்சான். சரி, இப்ப அந்த வீரா என்ன பண்றா? சர்பத் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன சர்பத் சாப்பிடுறாளா? தாகமா இருக்குன்னு சர்பத் குடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அவ்வளவு அவசரமா ஆட்டோ எடுத்துட்டு போனா? ஐயோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போய் விசாரிச்சோம். அங்க ராகவனுக்கும் பாண்டியனுக்கும்
சண்டை நடந்தது உண்மைதான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. இப்ப நாங்க கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். வீராக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சர்பத் குடிக்கிறதுக்காக போயிட்டான். என்னமோ பண்ணி தொலையட்டும். போன வையே. ஆ? ஏய், நீ தானே கூப்பிட்ட? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கார்த்தி போலாம். ம். என்ன என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறீங்க? ஒரு ஃபேக்கான ஏஐ வீடியோவை ஆதாரமா காட்டி என்னையே ஏமாத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இல்ல மயிலாட், நீங்களே பாத்தீங்கல்ல இந்த வீடியோ எந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்ததுன்னு. திரும்பவும் அந்த வீடியோவை ஃபாரன்சிக் டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதோட உண்மைத்தன்மைய ஆராயணும் யுவரானர். நீங்க பேசின வீடியோவையா? இல்ல யுவரானர், ராகவன் வாக்கு மூலமா கொடுத்த வீடியோ யுவரானர். சரி சரி, கண்டிப்பா அதை நான் செய்ய சொல்றேன். இதுக்கு முன்னாடி ராகவனுக்கு பதிலா குற்றவாளியா கோர்ட்ல ஆஜரானது அவர் தம்பி மாறன். அதையே ஒரு கட்டத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆள் மாறாட்டம் செஞ்ச குற்றத்துக்காக ராகவனோட சேர்த்து அவரோட தம்பி மாறனையும் நீதிமன்றம் காவல்ல வச்சு விசாரிச்சு தக்க தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். மாறனை வர சொல்லுங்க. மாறன் மாறன் மாறன். வணக்கம். என்னப்பா, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் நீயே குற்றத்தை ஏத்துக்குவியா? அப்படி இல்லைங்கய்யா. அப்புறம் என்ன, உன் அண்ணங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? ஏன் உன் அண்ணன் என்ன தப்பு செஞ்சாலும் நீ அதை ஏத்துக்குவியா? சொல்லியா, உனதானே கேக்குறேன். ஆமா யுவரானர், இவர் வெளியில இருந்தா இந்த கேஸ குழப்பி விடுறதுக்கும் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கான. அதனால இவரையும் நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். யுவர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்க இந்த ஆதாரத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். போய் குடு வீரா. இந்தாங்க. இந்தாங்க, இது ஐயா கிட்ட கொடுங்க. ஓகே சார். சார் நீயே ப்ளே பண்ணுமா? ப்ளே பண்ணு. ஓகே சார். ம். என்னம்மா, ஏற்கனவே சப்மிட் பண்ண வீடியோவை கொண்டு வந்திருக்க? அதுவும் உங்களுக்கு எதிரான ஆதாரமா இருக்கே. மை லார்ட், சண்டை நடந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.